தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். பழனி பஞ்சாமிர்தத்துக்கு வந்த ஆபத்து. பழனி பஞ்சாமிர்தத்துக்கு வந்த ஆபத்து என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கின்றோம். சமீப காலமாக ஆந்திர அரசியலில் புயல் அடித்து கொண்டிருக்கிறது. திருப்பதி ஏழுமலையானை தரிசிக்க செல்லும் பக்தர்களுக்கு வழங்கப்படும் லட்டில் மாட்டுக் கொழுப்பு கலப்படம் செய்யப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது நிரூபிக்கப்பட்டது. முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு இது சம்பந்தமாக தீவிர அரசியல் பண்ணுகிறார். ஜெகன்மோகன் ரெட்டி காலத்தில் இந்த சம்பவம் நடந்ததாக குறிப்பிடுகிறார். ஏழுமலையான் பக்தர்கள் வைணவர்கள், அவர்கள் சைவர்கள். ஏழுமலையானை தரிசிக்க வரும் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படுகிற லட்டில் இந்த மாட்டுக் கொழுப்பு கலப்படம் செய்யப்பட்ட விஷயம் ஆந்திர மாநில அரசியலில் புயலை கிளப்பியுள்ளது. இந்த சூழ்நிலையில் பழனி பஞ்சாமிர்தத்திலும் கலப்படம் இருப்பதாக கூறப்பட்டது. இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அதற்கு மறுப்பு தெரிவித்துள்ளார். திரௌபதி, பகாசுரன் ஆகிய திரைப்படங்களை இயக்கிய திரைப்பட இயக்குனர் மோகன்ஜி அவர்கள் ஒரு யூடியூப் சேனலுக்கு நேர்காணல் அளித்த பொழுது பழனி கோயிலில் வழங்கப்படுகிற பஞ்சாமிர்தத்தில் கூட கலப்படம் இருப்பதாக குற்றம் சாட்டினார். ஆனால் அவர் கூறிய குற்றச்சாட்டு மருத்துவ ரீதியாக அமைந்தது. என்னவென்று சொன்னால், பழனி பஞ்சாமிர்தத்தில் கருத்தடை மாத்திரைகள் கலப்படம் செய்யப்படுவதாக குற்றம் சாட்டு கூறினார். பக்தர்களுக்கு வழங்கப்படுகிற பழனி பஞ்சாமிர்தத்தில் கருத்தடை மாத்திரைகள் கலப்படம் செய்யப்படுவதாக குற்றம் சாட்டினார். இது தமிழக அரசியலில் புயலை கிளப்பி கொண்டிருக்கிறது. பழனி பஞ்சாமிர்தம் பக்தர்களுக்கு வழங்கப்படுகிற ஒரு பிரசாதம். அந்த பிரசாதத்தில் கலப்படம் எதுவும் இல்லை என்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் தெரிவித்துவிட்ட பிறகு இப்பொழுது மோகன்ஜி கூறிய குற்றச்சாட்டால் பரபரப்பு ஏற்பட்டது. தமிழக காவல்துறை மோகன்ஜியை இன்று கைது செய்துள்ளதாக கூறப்படுகிறது. பழனி பஞ்சாமிர்தத்தில் கலப்படம் உள்ளதா கலப்படம் இல்லையா என்பது தெரியாது. ஆனால் கலப்படம் இல்லை என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது. ஆனால் இப்பொழுது பழனிக்கு செல்லும் பக்தர்கள் பஞ்சாமிர்தத்தை வாங்கி சாப்பிட அச்சப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை உள்ளது. ஆம், பழனி பஞ்சாமிர்தத்தில் கருத்தடை மாத்திரைகள் கலப்படம் செய்யப்பட்டதாக மோகன்ஜி குற்றம் சாட்டுகிறார். உண்மையா என்பது தெரியவில்லை. ஆனால் உண்மை என்று நிரூபித்தாலும் கூட, உண்மை இல்லை என்று நிரூபித்தாலும் கூட மக்கள் இனிமேல் வாங்கி சாப்பிடுவதற்கு கொஞ்சம் பயப்படத்தான் செய்வார்கள். எதற்கு வம்பு, வீண் வம்பு என்று கோயிலில் முருகனை தரிசித்து விட்டு வந்து விடுவார்கள். பழனி பஞ்சாமிர்தத்தை புறக்கணிப்பார்கள். ஆகவே பழனி பஞ்சாமிர்தமும் இந்த சர்ச்சையில் சிக்கியது வருத்தம் அளிக்கிறது. பழனி பஞ்சாமிர்தத்தில் கருத்தடை மாத்திரைகள் கலப்படம் செய்யப்பட்டதாக கூறிய மோகன்ஜி இன்று கைது செய்யப்பட்டுள்ளார்.